வெல்கம் டு எர்ஸ் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ரிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அதில் ஒரே ஒரு பாடம் மட்டும் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. அந்த பாடம் என்ன அப்படின்னா தமிழ் சொல்வளம். இந்த தமிழ் சொல்வளம் அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இதை எழுதினவர் தேவநேய பாவனர். இவர் வந்து என்னத்தில் இருக்காரு அப்படின்னா சிலபஸில் இருக்காரு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதுக்குள்ள எந்தெந்த போர்ஷன்லாம் கவர் ஆகும், சிலபஸில் என்னென்ன போர்ஷன்லாம் கவர் ஆகும் அப்படின்னா ஒரு சொல் தரும் பல சொற்கள், சரிங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொல், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். அடின்னு இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அடி வகையில் பொருந்தாதது எது, பொருந்தா சொல்லை கண்டறிதலில் வந்துடும். இப்போ சொல்லும் பொருளும் வந்துடும். அப்போ எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட், எக்கச்சக்கமான சிலபஸ் ஒரே பாடத்துக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னா அது தமிழ் சொல்வளம் தான். இந்த தமிழ் சொல்வளத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார், மகாகவி பாரதியார். ரொம்ப முக்கியம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். அடுத்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் விட்டுலாம், முக்கியமான கண்டென்ட் மட்டும் நான் வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு வரேன். அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்காக சொற்கள். ஓகேங்களா? தாவரத்தோட அடிப்பகுதி இதான அடிப்பகுதி, இதெல்லாமே அடிப்பகுதி தானே. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. தாள், தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு. தாள் அதாவது ஒரு நெல்லோட அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தாள்னு சொல்லுவாங்க. கேழ்வரகோட அடிப்பகுதியை தாள்னு தான் சொல்றாங்க. தண்டு, இது நமக்கு தெரியும். நார்மலாக நம்ம லைஃப்லேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கீரைத்தண்டு குழம்பு, வாழைத்தண்டு பொரியல் இப்படின்னு சொல்லுவோமா. அப்போ கீரை, வாழை, இதுக்கு என்ன பண்ணணும், அதோட அடி வந்து தண்டுன்னு வரணும். கோல் அப்படின்னா என்ன? கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி. கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி. இங்க பாருங்க, இது இருக்குல்ல, இதுதான் நெட்டி அல்லது நெட்டி கோல். இதோட இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோல்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். தூறு அப்படின்னா குத்துச்செடி. தூறு அப்படின்னா குத்துச்செடி அல்லது புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம், தாள், நெல் மற்றும் கேழ்வரகு. தண்டுனா கீரைத்தண்டு, வாழைத்தண்டு. அதுவே கோல் அப்படின்னா நெட்டி மிளகாய் செடி. தூறுனா குத்துச்செடி, புதர். இது படிச்சாச்சா? அடுத்து தட்டு அல்லது தட்டை, கம்பந்தட்டை, சோளத்தட்டை. கம்பந்தட்டை, சோளத்தட்டை முதலியவற்றின் அடி. கம்பந்தட்டை, சோளத்தட்டை முதலியவற்றின் அடி. களி, கரும்பின் அடி. கழிச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிளைய கழிச்சு விட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து களி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா களினா கரும்பின் அடி. களினா கரும்பின் அடி. ஓகேங்களா? களை அப்படின்னா மூங்கிலின் அடி. களை அப்படின்னா மூங்கில்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இந்த கலைனா என்ன, இந்த கலைனா என்ன, இந்த கலைனா என்னங்கிறதுல படிச்சிருப்போம், மூங்கில் அப்படின்னு. அப்போ கலை அப்படின்னா என்ன, மூங்கிலின் அடியில வருது. அடினா என்ன, புளி மற்றும் வேம்போட அடியை வந்து அடி, புளிய மரத்து அடி அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே வந்து வேப்ப மரத்து அடி. அப்போ வந்து அதுக்கு என்ன வரும் அப்படின்னா அடி. நம்ம நார்மலாக நம்ம லைஃப்லேயே வந்து நிறைய விஷயத்த யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதை எங்கே வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோமோ அது வந்து நமக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக மாறிடும். நீங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற எல்லாமே பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து கிளைப்பிரிவுகள். தாவரங்களின் அடியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை, அடிமரத்திலிருந்து பிரியும் கிளை. கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரியும். அடிமரம் ஒன்று இருக்கும், அதுல இருந்து பிரியறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கவை. நம்ம கவை குச்சின்னு சொல்லுவாங்க. கவை குச்சினா வந்து இந்த வைக்கோல்லாம் வந்து தளர்றதுக்கு பயன்படுற குச்சி. அது வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வைக்கோல்லாம் தள்ளுவோம், அது கவை குச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ கவை அப்படின்னா அடிமரத்திலிருந்து பிரிகிற போது அந்த இதை வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் தான் அதை கவக்குச்சியா பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு அல்லது கொப்புங்கிறது கவையின் பிரிவு. கவைக்கு அப்புறம் இன்னொரு பிரிவு இருந்துச்சு அப்படின்னா அது கவையின் பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு அல்லது கொப்பின் பிரிவு தான் வந்து கிளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போறத கிளைன்னு சொல்றாங்க. கிளையோட பிரிவு சினை. கிளையோட பிரிவு சினை. சினையோட பிரிவு போத்து. சினையோட பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சு. குச்சின் பிரிவு இனுக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிங்க. கவை, கவையை அதுக்கப்புறம் கவையோட பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பு அல்லது கொப்பு. அதுக்கப்புறம் கவையோட பிரிவுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கிளை. கிளைக்கு அப்புறம் சினை. சினைக்கு அப்புறம் போத்து. போத்துக்கு அப்புறம் குச்சு. குச்சுக்கு அப்புறம் இனுக்கு. ஒரு இனுக்கு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இனுக்கு அப்புறம் புளியந்தலையை
புளியந்தலை ஒரு இனுக்கு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பழங்காலத்தில் வந்து இந்த தமிழர்கள் நிறைய விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வழி வழியாக வந்துட்டதுனால நமக்கு ஒரு சில வார்த்தைகள் மறந்துட்டோம். ஆனால் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கொப்புல எங்கள் அப்பா சொல்லும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த கொப்புல உட்காந்து மரத்தை விட்டு அப்போதான் கீழே விழுக மாட்டோம். கொப்பு அப்படின்னா கவைக்கு அடுத்த பிரிவு கொப்பு. கொப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ கொப்புல உட்காந்து தான் மரத்தை வெட்டணும். இல்லைன்னா வந்து அதுக்கு மேலே போனால் கிளை உடஞ்சிரும். கிளை எப்பயுமே முறியும். சரிங்களா? கிளை முறிஞ்சிரும், இல்லைன்னா உடஞ்சிரும். அப்போ வந்து அந்த கொப்புல உட்காந்து வெட்டணும், இல்லைன்னா அடியில் உட்காந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு அப்போதான் புரிஞ்சு, ஓகே இங்க இருந்து கூட நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்கள் வந்து இந்த வச்சிருக்காங்க. இதை படிக்காம இருந்தனால நமக்கு தெரியாம போயிருக்கு. நம்ம வாழ்க்கையில நார்மலா யூஸ் பண்றதுனால இதெல்லாம் கண்டிருக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்து இது அதோட அதிசயமா இருக்கும். இந்த பாருங்க, காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த தாவரத்தின் பகுதிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. சொல்லி போய்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. காய்ந்த குச்சியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுள்ளின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விறகு, காய்ந்த சிறுகிளை. விறகுனா காய்ந்த சிறுகிளை. அதாவது அடிக்கப்புறம் கவைக்கப்புறம் கிளை. அப்ப கிளையோட சிறுகிளை தான் என்னன்னு சொல்றாங்க? விறகுன்னு சொல்றாங்க. களி அப்படின்னா காய்ந்த அடி, அதாவது காய்ந்த களி. வெண்களி அப்படிங்கிறது காய்ந்த களின்னு சொல்றாங்க. அப்ப களி அது எதுக்கு வரும்? கருமின் அடிக்கு களி வருமா? அப்ப இங்க வந்து இருக்கு பாருங்க. அடுத்து வந்து கட்டை. இந்த கட்டைங்கிறது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. கட்டைங்கிறது வந்து எது கொண்டு வராங்க? காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். கீழே இருந்து 3, இல்லைன்னா மேல இருந்து லாஸ்ட் 3 அப்படி ஞாபகம் வச்சுக்கேன். அடி, அதுக்கப்புறம் அடிக்கப்புறம் என்ன வரும்? கவைக்கப்புறம் கொம்பு அல்லது கொப்பு. இது 3ஐயும் சேர்த்து தான் என்னன்னு சொல்றாங்க? கட்டைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் எழுதியிருந்தால அந்த விஷயம் தெரிஞ்சாலே ஃபர்ஸ்ட் அந்த 3ஐயும் சேர்த்து என்ன வந்திருக்குது? கட்டைங்கிறது வந்திருக்கு. அப்போ இதை மாற்றி கொடுத்தா தப்பு பண்ண மாட்டீங்கல்ல? இந்த மாதிரி படிங்க. அடுத்து கிளை. அடுத்து இலை வகைகள். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை புளி. நான் சொன்னேன்ல, இவ வந்து பாருங்க, அடின்னு கொடுத்துருந்தா அது புளி வேம்புக்கு வரும். அதே இலைன்னு கொடுத்துருந்தா அது புளி வேம்புக்கு தான் வரும். பாருங்க, அடின்னு கொடுத்துருந்தா அது அடி புளி வேம்புன்னு வரும். இங்க இலைன்னு கொடுத்துருந்தாலே அது புளி வேம்புன்னு வரும். முதலியவற்றின் இலை. தாள், நெல் புல்லோட தாள். நெல்லும் புல்லும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதோட இலை வகையை தாள் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தோகை. சோளத்தோகை, கரும்பந்தோகை. நான் பார்க்கும்போது தெரியுமில்ல, சோளத்தோகை, கரும்பந்தோகை அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. தென்னை ஓலை, பனை ஓலையை தான் வச்சு நம்ம வந்து பழங்காலத்தில் வந்து வீடு கட்டியிருந்தோம். அப்போ ஓலை அப்படிங்கிறது தென்னை ஓலை, பனை ஓலை. அடுத்து வந்து சண்டு, காய்ந்த தாளும் தோகையும். சண்டு அப்படின்னா காய்ந்த தாளும் தோகையும் சேர்த்து தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சண்டுன்னு சொல்றாங்க. சருகு அப்படின்னா காய்ந்த இலை. சருகு வந்து பறக்கும். அது காய்ந்த இலை தான், அதுதான் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுந்தின் வகை. இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அடினா புளி வேம்புன்னு சொல்லிட்டேன். அதே இலைனா புளி வேம்புன்னு சொல்லிட்டேன். இங்கேயும் வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? கொழுந்துன்னு வர்றது வந்து என்னன்னா புளி வேம்பா தான் இருக்கும். தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள். துளிர் அல்லது தளிர். துளிர் அல்லது தளிர்னா நெல் புல், நெல் தளிர், புல் தளிர். அப்போ துளிர் அல்லது தளிர்னா நெல்லும் புல்லு வரும். இந்த நெல்லு புல்லுக்கு சேர்த்து வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுவும் பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்து முதலியவற்றின் கொழுந்து. முறி அல்லது கொழுந்து. நான் சொல்றல, முறி அல்லது கொழுந்துங்கிறது என்னது? புளி வேம்பு. அப்போ இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிடுவேன். நான் படிக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம் சீக்வன்ஸாக இருக்கா எடுத்து எழுதிடும். அப்போ மீதி எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்து குருத்து. சோளக்குருத்து, கருமங்குருத்து, தென்னங்குருத்து, பனங்குருத்து. ஓலைனா தென்னை ஓலை, பனை ஓலை வந்துச்சு. தோகைனா சோளத்தோகை, கரும்பந்தோகை வந்துச்சு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம குருத்துன்னு சொல்லிக்கலாம். இப்படிதான் நான் வச்சுக்கிட்டேன். ஓலைனா தென்னை ஓலை, பனை ஓலை வந்துச்சு. அதே தோகைனா கரும்பந்தோகை, சோளத்தோகை வந்துச்சு. அது ரெண்டுமே சேர்த்து குருத்துல வந்துருச்சு. இப்படி நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. கொழுந்தாடை அப்படின்னா கரும்பின் நுனிப்பகுதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த டைம் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பூவின் தோற்ற நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்புனா பூவின் தோற்ற நிலை. அரும்புனா பூவின் தோற்ற நிலை. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர் அல்லது அலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை. பி அப்படின்னா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. செம்பல்னா வாடிய நிலை. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனைங்க? பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? பூவின் நிலைகள் மொத்தம் 7. சரிங்களா? அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர்,
பி செம்பல். ஓகே, பூவின் நிலைகள் 7. ஆனால் இவன் ஏதோ ஒரு அர்த்தம் கொடுத்து வச்சிருக்கால, இந்த அர்த்தத்தை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியம். அரும்பு அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை, சாரி பூவின் தோற்ற நிலை, இதுதான் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அரும்பு அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை கொடுத்துட்டு, போது அப்படின்னா பூவின் தோற்ற நிலைன்னு மாற்றி கொடுத்துட்டு தவறானதை கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக மாட்டுவோம். அரும்புனா பூவின் தோற்ற நிலை, பூனா பூ விரிய தொடங்கும் நிலை, பூ விரிய தொடங்கும் நிலை, மலர் அல்லது அலர்னா பூ மலர்ந்த நிலை. சரிங்களா, பூ மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. இந்த வி ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஏன்னா வி வீழ்தல், வீணா வீழ்தல், அப்போ பூ விழுந்துருச்சு. செம்பல் அப்படின்னா வாடிடுச்சு, செம்மல் அதாவது பூ கீழே வந்ததுக்கப்புறம் செம்பல் ஆயிடுச்சு அப்படின்னா வாடிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, அடுத்து பிஞ்சு வகை பாருங்க. பிஞ்சு வகை, தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் வழங்கும் சொற்கள். பூ பிஞ்சு, பூவுடன் கூடிய இளம் பிஞ்சு, பூவோட கூடிய இளம் பிஞ்சு. சுரக்கா காய்க்கும் போது மஞ்சள் கலர்ல பூ இருக்கும், பின்னாடியே காய் வந்திருக்கும், அதான் பூவுடன் கூடிய பிஞ்சு, பிஞ்சு பூம்பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா இளம் காய். அந்த பூ கீழே விழுந்துருச்சுன்னா, அந்த மஞ்சள் கலர் பூ, அந்த பூ கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இளம் காய். அப்போ பூ பிஞ்சுங்கிறது பிஞ்சு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வடுங்கிறது மா பிஞ்சு, மாவடுன்னு சொல்லி போடுவாங்கல்ல. மாவடுனா என்னன்னா சின்ன சின்ன பிஞ்சு அரிஞ்சுதான் மாவடு போடுவாங்க. சரிங்களா, அப்போ மாவடு அப்படிங்கிறது மாம்பிஞ்சை குறிக்கிறது. மூசு அப்படின்னா பலா பிஞ்சு, மூசு அப்படின்னா பலா பிஞ்சு. கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு. இது மூணுமே முக்கியம். இந்த வடு, கவ்வை, அதுக்கப்புறம் மூசு, இது மூணுமே முக்கியம். இது மூணுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து குறும்பை. அங்க குருத்துங்கும் போது சோள குருத்து, கருமங்குருத்து, தென்னங்குருத்து, பனங்குருத்துன்னு வந்துச்சா, இங்க குறும்பைங்கும் போது தென்னை பனை மட்டும் தான் வரும். அப்போ தோகைங்கும் போது இது இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் நிறைய நோட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குருத்துனா என்ன வரும், அதே குறும்பைனா என்ன வரும். இங்க குருத்து, குறும்பை என்ன டிஃபரன்ஸு, நாலுமே சேர்ந்து எங்க வருது, தோகையில மட்டும் என்ன வருது. அப்போ இது 4 பிரிச்சோம் அப்படின்னா ஏன்னா 4 விஷயம் இருக்கு. சோள, கரும்பு, தென்னை, பனை. அப்போ ஓலையில தென்னை பனை வந்துடும், தோகையில வந்து சோளத்தோகை, கரும்பு தோகை வந்துடும். இது 4 சேர்த்து எங்க வந்துடும் அப்படின்னா குருத்துல வந்துருது. சோள குருத்து, கரும்பங்குருத்து, தென்னங்குருத்து, பனங்குருத்துன்னு வந்துருது. அதே இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா குறும்பையில தென்னை ஓலை, தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, அதை என்ன சொல்றாங்கன்னா குறும்பைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூட்டு குறும்பை அப்படின்னா சிறு குறும்பைன்னு அர்த்தமா. இது கூட ரொம்ப முக்கியம். மூட்டு குறும்பை அப்படின்னா சின குறும்பை அப்படின்னு அர்த்தம். இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய், இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு, நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு. கருக்கல் அப்படின்னா இளநெல், கருக்கல்னா இளநெல். கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சு. கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. இது ஒரு கொஸ்டினை கேட்டுறாங்க, இதுவும் ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல கொஸ்டின். அப்ப இங்கிருந்து எத்தனை கொஸ்டின் நமக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து குலை வகை. குலை வகை, தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்கள், கனிகளின் சொற்கள். அதாவது கொத்து அப்படின்னா அவரை கொத்து, தோர கொத்து. அவரையும் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ கொத்து கொத்தா அப்படின்னா அவரை கொத்து, தோர கொத்து தான் கொத்து கொத்தா காய்க்கும். அதுக்கப்புறம் குலை, கொடி முந்திரி, கொலையா முந்திரிக்கான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அப்போ குலை. அடுத்து தாறு, வாழை மரம் தாறு போட்டுச்சு அவங்க வீட்டில் அப்படின்னு கேட்பாங்க, அப்போ வாழை தாறு. அடுத்து வந்து கதிர், கேழ்வரகு, சோளம். கதிர்னா கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் கதிர். அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல், திணை. இது ரொம்ப முக்கியம். அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் மற்றும் திணை. இதை நான் எப்படி நான் வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த உரல் இருக்குல்ல, உரல்ல போட்டு தான் நம்ம வந்து நெல்லையும் திணையும் இடிப்போம். அப்போ குரல் வந்துச்சுனாலே உரல் நான் வச்சுக்குவேன், உரல் நான் வச்சுட்டு நெல்லையும் திணையும் போட்டு இடிப்பாங்க அப்படின்னு நான் வச்சுட்டேன். சீப்பு அப்படின்னா வாழைத்தாற்றின் பகுதி. தாறு அப்படின்னா மொத்தமா அதுல ஒரு பகுதியை மட்டும் குறிக்கிறது சீப்பு. அடுத்து கெட்டுப்போன காய்கறி. சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய். காய் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சூம்பல் அப்படின்னா நுனியில் சுருங்கிய காய், அதாவது காய் சூம்பி போயிடுச்சு, இதுக்கு மேல வளராது. நெருப்புல ஹீட் பட்டுச்சுன்னா காய் சூம்பி போயிடும். இப்ப பக்கத்துல எங்கேயாச்சும் நெருப்பு வச்சா அப்படின்னா மாமரத்துல இருக்கிற காய் வந்து சூம்பி போயிடும் சொல்லுவாங்க. அப்போ நுனியில் சுருங்கிய காய். சிவியல் அப்படின்னா சுருங்கிய பழம். இது என்னது, காய்னு வருது. சூம்பல்னா காய்னு வருது, சிவியல் அப்படின்னா பழம்னு வருது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. சொத்தை அப்படின்னா புழு அரித்த அல்லது காய் அல்லது கனி. சொத்தைனா புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. வெம்பல் அப்படின்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. ஒரு சில பழம் வந்து டக்குன்னு வந்து இதாக இருக்கும், வெயில்னால ரொம்ப சீக்கிரமாக வந்து பழுத்தமாக இருக்கும், சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. அதுதான் வந்து வெம்பல். வெம்பல் அப்படின்னா சூட்டில் பழுத்த பிஞ்சு. அழியல் அப்படின்னா குழுகுழுத்த பழம். அழியல் அப்படின்னா
குழுகுழுத்த பழம். அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரிய பழம். அழியல்னா குழுகுழுத்த பழம். அதை வந்து உடைக்கிற வரையும் நமக்கு வந்து பிக்கிற வரையுமே அதுல இருந்து வாசம் வெளியே வராது. அழுகல்னா வாசம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். குழுகுழுத்து நாரிய பழம் அல்லது காய். அப்போ அழியலுக்கு அப்புறம் தான் அழுகல் வரும்னு நல்லா ஞாபகம். அழியலுக்கு அப்புறம் தான் அழுகல் வரும். அதுக்கப்புறம் வந்து சொண்டு அப்படின்னா பதறாய் போன மிளகாய். உள்ள விதை இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சொண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கோட்டான். இது ரொம்ப முக்கியங்க. இதுக்கப்புறம் வர்றதுலாம் மறுபடியும் வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. கோட்டான் காய் அல்லது கூகை காய். கூகைனா வந்து ஆந்தையா, அது வந்து உட்கார்ந்ததுனால கெட்ட காயா வந்து கோட்டான் காய் அல்லது கூகை காய்ன்னு சொல்லுவாங்க. தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய். தேரை அமர்ந்ததுனால் கெட்ட காய். இந்த தேரைக்காய்க்கும் அல்லிக்காய்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். அப்போ அல்லிக்காய் அப்படின்னா தேங்காய் தான் குறிக்கும். தேங்காயில ஒரு தேரை உட்காந்துருச்சுன்னா அதுக்கு பேர் அல்லிக்காய். வேற ஏதாச்சும் ஒரு பழத்துல வந்து தேரை உட்காந்து அது கெட்டு போச்சு அப்படின்னா அது என்ன காய் அப்படின்னா தேரைக்காய். சரிங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. அடுத்து ஒல்லிக்காய். தென்னையில் கெட்ட காய். ஒல்லிக்காய்னா தென்னையில கெட்ட காய். அப்போ ஒரு 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 சின்ன ஒரு காய்க்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இதில் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மலைப்பா இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். அடுத்து வந்து இந்த தோலை வச்சு கொடுத்துருக்காங்க. தொளி அப்படின்னா மிக மெல்லியது. அதாவது கடலை தொளி இருக்குல்ல, கடலையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அதை பிரிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற தொளி. தொளி பறக்குது, சீக்கிரம் அதை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொளி அப்படின்னா மிக மெல்லியது. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோல் அப்படின்னா திண்ணமானது. தோடு அப்படின்னா வன்மையானது. தோடு வன்மையானது. தோல் அந்த தோலுக்கு அப்புறம் வந்து தோடுங்கிறது வன்மையானது. ஓடு அப்படிங்கிறது மிக வன்மையானது. ஓடு மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு. குடுக்கை அப்படின்னா சுரக்குடுக்கை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சுரக்குடுக்கை போட்டு கிணத்துல போய் நீந்த போவோம். அப்போ சுரக்குடுக்கை. மட்டை அப்படின்னா தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. மட்டை உரிக்கல, தேங்காய் மட்டை முறிக்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்டி வச்சு தேங்காய் மட்டை முறிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் மட்டைன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி அதாவது விவசாய வீட்டில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாமே இந்த வார்த்தைகள் ரொம்ப புதுசாகவே இருக்காது. ஏன்னா நிறைய விஷயத்துல நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம். மட்டைங்கிறத சொல்லோ இல்லை வந்து தொழிங்கிற சொல்லோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட நார்மலான ஒரு லைஃப்லேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்டு தான். அடுத்து வந்து உமி. நெல் மற்றும் கம்பு முதலியவற்றின் மூடி. உமியை வந்து எடுத்துட்டு வருவாங்க. உமியை வந்து இடிப்பாங்க. உமியை வந்து எடுத்து வந்து அதை தனியாக போட்டு நம்ம வந்து தவுடாக்குவோம். இதெல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா? கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு. இது மட்டும் டிஃப்ரெண்ட். உமினா நெல் கம்பு, கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு. வரகு கேழ்வரகு கொம்பையில வந்துடும், உமியில நெல்லு கம்பு வந்துடும். சரியா? அடுத்து மணி வகை. மணி வகையில தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூலம் அப்படின்னா நெல் புல். நெல்லும் புல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் தனியாக எடுத்து வைங்க. அப்போ ரொம்ப முக்கியமா இருக்கும். நெல் புல் முதலியவற்றின் தானியங்கள். கூலம். அப்போ வந்து கூலம் போட்டியா, மாட்டுக்கு கூலம் போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. கூலம்னா அப்போ நெல் புல்லோட தான் வந்து கூலம்னு சொல்றாங்க. பயிர் அப்படின்னா அவரை உளுந்து. அவரைப்பயிறு உளுந்தம்பயிறு. அவரைப்பயிறு உளுந்தம்பயிறு. கடலை வேர்க்கடலை கொண்டக்கடலை. கடலைனா வேர்க்கடலை கொண்டக்கடலை தான் நம்ம பார்த்துருப்போம். விதை அப்படின்னா கத்திரி மிளகாய். இதெல்லாம் மணி வகையில வருது. அப்போ கத்திரியோட அந்த விதையை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மணி வகையில சொல்றோம். அப்போ மிளகாய்க்கும் வந்து என்னன்னா விதையை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கால் அப்படின்னா புளி காஞ்சிரை. கால் அப்படின்னா புளி காஞ்சிரை. நச்சு. இதை வந்து காஞ்சிரைங்கிறது நச்சு மரத்துல வரும். காஞ்சிரைங்கிறத நச்சு மரத்துல வரும். அதுக்கப்புறம் வந்து முத்து அப்படின்னா வேப்ப முத்து, ஆமணக்கு, கொட்டை முத்துன்னு சொல்லுவாங்க. இது நான் தான் சொல்றேன்ல, இது எல்லாமே நம்ம நார்மலான விஷயத்துல யூஸ் பண்ணதான். இந்த ஆமணக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொட்டை முத்துன்னு தான் சொல்லுவாங்க. கொட்டைமுத்து. அப்போ கொட்டைமுத்து அப்படின்னா ஆமணக்குன்னு சொன்னா நம்ம ஊர்ல தெரியாது. கொட்டைமுத்துன்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதோட மணி வகை என்ன அப்படின்னா வேம்பும் வந்து முத்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆமணக்க கொட்டைமுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆமணக்கு அப்படின்னா முத்துங்கிறது அதோட மணி வகையில வரும். கொட்டை மாங்கொட்டை பனங்கொட்டை. மாங்கொட்டை பனைங்கொட்டை. அதுக்கப்புறம் தேங்காய் அப்படின்னா தென்னையின் வித்து. தேங்காய்ங்கிறது தென்னையின் வித்து. முதிரை அப்படிங்கிறது அவரை துறை முதலியவற்றின் பயிர்கள். முதிரைங்கிறது அவரை துறை முதலியவற்றின் பயிர்கள். இப்போ இதுல இருக்கிற எல்லாமே சேமா இருக்கிறதா என்னென்ன, நம்ம என்ன டிஃப்ரெண்டாக சொன்னோம், இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சிருக்கோங்கிறத ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. சரி, இந்த மாதிரி படிக்கிறதா கரெக்டா அப்படின்னா ஆமாம் இதுதான் படிக்கணும். இதுதான் இந்த டைம் சிலபஸ்ல இருக்கு. சிலபஸ்குள்ள இருக்கிறதுல இந்த டாபிக் ரொம்ப கவர் ஆகும். இதை நான் எப்படி படிச்சிருப்பேன் அப்படின்னு பாருங்களே. இங்க பாருங்க, இதுதான் வந்து நான் எடுத்து படிச்ச நோட்டு. இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேனா.
கிளை பிரிவுகளில் கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இனுக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து வந்து இது நான் ஒரு வருஷம் இதை இந்த நோட்ஸ் எடுத்து ஒரு 3 வருஷம் இருக்கும். இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இப்படி தான் படிச்சிருந்தேன். அப்போ வந்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல், சொல்லினா காய்ந்த குச்சி, இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். இலையும் புளி வேம்பையும் ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஏன்னா இங்கேயும் வந்து புளி வேம்புக்கு வரும், அடியிலையும் அடிக்கு புளி வேம்பு தான் வரும். அப்படிங்கிறனால இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பேன். அடுத்து இங்க பாருங்க, அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வீசம்பல். ஏன் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா இங்க வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா அரும்புனா என்ன, பூவின் தோற்ற நிலையும் படிப்போம். அப்போ பூவின் தோற்ற நிலை தெரியணும் அப்படின்னா பூவினோட 7 நிலைகளும் தெரியணும். அப்போ நோட்டு போட்டு எழுதும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் எழுதுவோம், தெரியாத விஷயத்தையும் எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே கொகிரண்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம திருப்பி ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை பாதி பாட்டு தான் பார்த்துருக்கோம், மீதி பாட்டை நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தலாம். தமிழ் சொல்வதோட ஃபர்ஸ்ட் பாட்டு இது, செகண்ட் பாட்டில் மீதி இருக்கிறத பொறுமையாக பார்த்தலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம். இது 2 பாட்டாக பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாடத்துல இருந்து இந்த டைம் எத்தனை கொஸ்டின் வரும்னா கண்டிப்பாக 2ல இருந்து 3 கொஸ்டின் வரலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.